ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான பேக் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐநாக்ஸ் மினின்னு ஒரு ஸ்டாக்கு. இதில் வந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியில் பர்ஃபெக்டாக பிரேக் அவுட் ஆகிருப்பான். பட் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் 2 மாதம் உள்ள 3 மாதம் கிட்டத்தட்ட சைட்வேஸ் கொடுத்து ரொம்ப சொதிச்சிருப்பான். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாக் வந்து எடுத்து இந்த பேக் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்திருக்குங்களா மந்த்லியில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஜூன் 21லேருந்து ஒரு நல்ல ஒரு ஒரு 734 கன்சல்டேஷனும் வச்சிருக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக். இங்கேருந்து வந்து இங்கே கன்சல்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் உடச்சிருக்கான். ஸோ இப்போ தான் வந்து பிரேக் ஆகி போயிட்டுருக்கான். ஸோ அதனால் இதுமாதிரி ஸ்டாக்கில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா திருப்பி கீழே இறக்குனாங்கன்னா ஃபாஸ்ட்டாக இறக்கிடுவானுங்க, முடிச்சு விட்ருவானுங்க சோழியை. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லியில் பாருங்கள், வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். எவ்வளோ நாள் உங்களுக்கு பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் எத்தனை நாள் பாருங்கள், 120 நாள் உங்களை வந்து ரொம்ப சோதிச்சிருக்கும். இது வந்து ஒரு புக் டெஸ்ட் மாதிரி 126 நாள் பாருங்கள். புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போட்டிருப்பான், பிரேக் ஆனால் உடனே ஒரு கன்சல்டேஷன் ஸ்வையின்னு போயிருக்கும். பட் ஆனால் நிஜத்தில் பாருங்கள் எத்தனை நாள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 120 நாள்கிட்ட கன்சல்டேஷன். இந்த 120 நாளுன்றது சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் போட்ட ஸ்டாக்கு மற்ற எல்லா ஸ்டாக்குமே ஏறிட்டுருக்கும். நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணி காட்டிகிட்ருப்பான். பட் ஆனால் இவன் ஏற மாட்டான். அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கும். ஸோ அதளவுக்கு தான் பொறுமையாக இருக்கணும். ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் பர்ஃபெக்டாக இது பண்ண முடியும். எனக்கு நிறைய வாட்டி இந்த அனுபவம் வந்திருக்கு. ஆர்வேனில் இதுமாதிரி அடிபட்டிருக்கேன், ஐஆர்எஃப்சியில் அடிபட்டிருக்கேன். ஸோ பொறுமை இல்லாதனால லாஸ் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் ப்ரீவியஸ் டேஸ்லலாம். ஸோ அதுக்காக சொல்கிறது. அப்புறம் நிறைய ஸ்டாக் கூட இருக்குது, நிறைய ஸ்டாக்கில் சிலதெல்லாம் அடி வாங்கியிருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா உடனே ஏறணும் ஒரு இது தான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பொறுமை இருக்குல்ல, அந்த பொறுமை தான் உங்களுக்கு காசு கொடுக்கும். ஸோ எப்போவுமே வாரன் பஃபெட் சொல்லக்கூடிய ஒரு கோட் ஒன்று ஞாபகம் வருது. அது என்ன கோட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லாதவங்ககிட்டேருந்து காசை பிடுங்கி பொறுமையாக இருக்கவங்ககிட்ட காசை கொடுக்கும். ஸோ இது மீனிங் என்ன புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு 150% இருக்கும். ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகிருப்பான். இங்கேருந்து பாருங்கள் ஒரு 170%, 105 நாள், அதுவும் அடுத்த ஒரு 105 நாள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 225 நாள்கிட்ட நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்டாக் தான், பட் இருந்தாலும் நல்ல ரிட்டர்ன். ஸோ பக்காவான ஒரு பேக் டெஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கான்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன். எத்தனை நாள் பாருங்கள், இங்கே ஆரம்பித்தேன், இந்த கன்சல்டேஷன் ஆரம்பித்தேன், கிட்டத்தட்ட ஒரு 197 நாள் கிட்ட கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஸோ இதை உடச்சானா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ 4 பிரேக் அவுட் இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டாக்கை இது பண்ணுங்கள். ஆனால் பொறுமையாக தான் இருப்பான். நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக இருங்க. ஸ்டாக் பொறுமையாக இருந்தது தான் நீங்களும் பொறுமையாக இருங்க. ஸ்டாக் அக்ரெசிவாக இருந்ததுன்னா நீங்களும் அக்ரெசிவாக இருங்க. இது ரெண்டுத்துக்கான இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போயுமே சொல்கிறதான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.